வணக்கம். நேற்றைக்கு சின்னம்மா அவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்னில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. அது பொதுக்கூட்டத்தில் சில விஷயங்களை அவங்க பேச போகும்போது முரண்பாடான விஷயங்களை பேசுகிறாங்க. அதாவது ஒரு மழைன்றது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் பட்டம் மாறி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடி மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு மாதம் கழிச்சோ 1.5 மாதம் கழிச்சோ பெஞ்சு அது வியாதியாக மாறிடும். அதாவது சரியான சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுத்தாத ஆயுதம் என்பது துருப்பிடிச்சு போயிருன்ற மாதிரி இவங்களுடைய அரசியல் பயணங்கள் எல்லாம் அவங்க ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வன்னியர்களுக்கு இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா உருவானது மாதிரி திருமாவளவன் பெரியவர், அவர் எம்என் ஐயாவால், எம் நடராஜன் ஐயா, அவங்க சசிகலாம்மாவோட கணவர், அவரால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் எம் நடராஜன். அவரோட இப்போ உள்ள வெளிச்சம் டிவியிலேருந்து அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவங்க கட்சி வளர்ச்சி, அவங்களோட அரசியல் வளர்ச்சி எல்லாத்திற்குமே காட்ஃபாதர் அவர் நடராஜன் சார் தான். அந்த மாதிரி இந்த அம்மா அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்க பீரியடில் டாக்டர் சேதுராமன் ஐயாவையோ அதர்வைஸ் வாண்டையாரையோ உருவாக்கி அவங்கள ஒரு அரசியல் கட்சியை அங்கீகாரப்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ளே அவங்கள பேசுகிற லெவலுக்கு ஒரு விதத்தை உருவாக்கி கொடுத்துருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அவங்க அதெல்லாம் செய்யலை. அவங்கள உப்புக்கு சப்பானியாக ஜெயிக்க முடியாத தொகுதியாக கொடுத்து அவங்க கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க. சரி, அதை விட்டுடுவோம். ரெண்டாவது கலைஞர் காலத்தில் கள்ளர் மறவர் அகமுடையார் ஈவனாக இருந்திருக்காங்க. அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பதவி, அவங்களுக்கு அதிகாரம்ன்ற மாதிரி. எம்ஜிஆர் பீரியட்லேயுமே அதே மாதிரி இருந்திருக்கு. என்றைக்கு அந்த அம்மா சசிகலாம்மா வந்தாங்களோ அவர்கள் ஈச நாட்டு கள்ளர்களை முன்னிலைப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு பார்வையில் கள்ளர் மறவருக்கும் அகமுடையாருக்கும் அது முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க. அதில் மறவர்கள்னால ஏதாவது உள்ளகளில் விழுந்து அதை சொல்லி தேவர் பெறவை அதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அகமுடையர்கள் டோட்டலாக 0 ஆயிடுறாங்க. இப்போ வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்லுவார்னு அப்படின்னா, எங்கள் சின்னாத்தா அதாவது உங்கள் கூட பேசுகிறதே தப்புன்ற மாதிரியானதுன்றாரு. நீங்கள் செஞ்ச செயல்பாடுகள் தவறான, அதாவது ஒரு ஃபார்முலாவே தப்பான ஃபார்முலா போட்டு தப்பாக அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சு. நீங்கள் பண்ணின 3 பிரிவுகளில் ஒரு பிரிவுக்கு கொடுத்த முக்கியத்துவம்ன்றது மற்ற 2 பிரிவும் அவங்களுக்கு எதிர்வா முக்குளத்தோர் அரசியல்ன்றதே கேள்விக்குறியான ஒரு விஷயமாக மாறி இதே மாதிரி ஆட்கள் தனிப்பேரின அரசியல் பேசுகிற லெவலுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி மறவர்கள் தனிப்பேரின அரசியல் பேசுகிறாங்க, கள்ளர்கள் தனிப்பேரின அரசியல் பேசுகிறாங்க. இவங்க இப்போ 3 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுன்னு சொன்னால் வேணவே வேணாம், நாங்கள் தனித்தனியாக தான் இருப்போம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குனதே நீங்கள் தான் அம்மா. அதனால் நீங்கள் இதில் காலம் போன காலத்தில் கந்தையும் காப்பி கொட்டை வித்தியான்ற கதையில் நீங்கள் வீட்டில் இருந்து சும்மா இருக்க நேரத்தில், அதாவது கட்சி ஒரு 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 லெவலில் கட்சி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. கட்சியில் உங்களுடைய முக்கியத்துவத்திற்காகவும் உங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக தான் அவர் டிடிவின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. உங்களை கேட்டு செஞ்சாரோ உங்களை கேட்காம செஞ்சாரோ 1008 விஷயம் இருக்கும். ஆனால் அவர் எந்த இடத்துல டில் டேட் நேற்றைக்கு வரையும் கூட உங்கள் பேரை உச்சரித்து ஒரு குறையே சொல்லலை. அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உங்கள் பேரை உச்சரித்து எந்த இடத்துலையும் குறை சொல்லவே இல்லை. அரசியல்ன்றது கலைஞர் சொல்லுவாராம், அரசியல் என்பது ராஜதந்திரம் அப்படின்னா. ராஜதந்திரம்னா என்னன்னா நம்பிக்கை துரோகம் தான் ராஜதந்திரம். அதில் ஏன்னா அரசாங்கத்தினுடைய அந்த அவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரம் என்பது நீங்கள் பெட்டிக்கடையில் சுண்டல் கொடுத்த மாதிரியான ஒரு வேலை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அரசியலாகவே பண்ணலை. அரசியல் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலேயே என்னுடைய சத்துக்கு நான் ஆக்சுவலாக அண்ணன் டிடிவி அண்ணே பெரிய கடல், நாங்கள் கப்பு தண்ணி. இந்த கப்பு தண்ணியில் இருக்க எங்களுக்கு எவ்வளோ இடர்பாடுகள் வருதுன்னு போகும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள்லேயே அரசியல் தெரிஞ்சவர் அவர் டிடிவி ஒரு ஆள் தான். அதில் எப்படி நடினா நீங்கள் குத்துப்போ நீங்கள் நேற்றுக்கு சொல்ல போகும்போது சொன்னீங்க முதுகு பூரா காயமாக இருந்தேன். உங்களுக்கு முதுகு பூரா குத்துனது உங்களை சுற்றி இருந்த ஆட்களில் எல்லா சமூகத்துலையும் சேர்த்து குத்திருக்காங்க. ஆனால் அன்னை டிடிவி அன்னை முதுகில் உள்ள குத்து பூராமே உங்கள் குடும்பத்தில் விழுந்த குத்தாக இருக்கும். உங்களுடைய சகோதரர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அண்ணா முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல, அவர் உங்களை பற்றி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த பொம்பளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அது தப்பான வேலை பார்க்குதுன்னு போன கவர்மெண்ட்டில் சொன்னார். இப்போ உள்ள கவர்மெண்ட்டில் அதே இவங்களை பெருமையாக பேசிட்டு இவர்கள் அனைவருமே அன்றாடங்காட்சி மாதிரி அரசியல். இவங்க பணம் நாய்கிட்ட கூட இருக்கும், ஆனால் அதிகாரத்தை நோக்கி நகலணும். இவ்வளவு பெரிய துரோகங்கள், இவ்வளோ பெரிய தொந்தரவுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் இப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தில் கள்ளர் மறவர்களுடைய 3 பேருக்கு சேர்த்து
மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தின் நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ்ஸையே அரசியல் வந்து வேறு என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டேஜுக்கு வேறு வழியே கிடையாதுன்னு போகும்போது அவர்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே அவரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறார். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருந்தன்மை வேணும். இப்போ இவங்கள மாதிரி ஆள்கிட்ட இப்போ நான்லாம் என்னுடைய சங்கத்தில் சில இடர்பாடுகள் வரப்போகும்போது உதாரணமாகவே டிடிவி தான் நினைப்பேன். உதாரணம் டிடிவிக்கு அடுத்து நினைக்கிறதுனா அம்மாவை நினைக்கணும். அதாவது ஒரு மகாராணியினுடைய வாழ்க்கை வாழ்ந்த அவங்க இந்த கட்சிக்கு செஞ்ச தியாகங்கள் அதிகம். இந்த கட்சி வந்து அவங்கள மகாராணி, அதை ஆக்சுவலாக அம்மா மட்டும், அவங்க ஜெயலலிதா அம்மா மட்டும் அரசியலுக்கு வராமல் இருந்தாங்கன்னா ஒரு கேஆர் விஜயா மாதிரியோ, ஒரு சரோஜா தேவி மாதிரியோ, அல்லது ஒரு வெண்ணிலையார் நிர்மலா மாதிரியோ கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒதுக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தரும் அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை உருவாக்குனது வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி. அந்த அதிமுகன்ற கட்சிக்கு அவங்க பண்ணின தியாகம்ன்றது அதை விட பெரிய குடும்பம் குட்டி எதுவும் இல்லாமல் முழுக்க மக்களுக்காக நான் மக்களால் நான் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சது மாதிரி, டிப்ளமேட்டிக்காக உணர்வுகளை வெளியே காமிச்சிக்காமல் இருந்தது மாதிரி, உங்களை மாதிரியான ஆட்களை கூட வச்சுருந்தது. இப்போ அவங்களோட உயரத்துக்கு நீங்கள் ஒரு காரணம், அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து அதாவது கட்டிச்சோத்துக்குள்ளே எளிய கட்டின கதையாகிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில், அதாவது உங்களால் உங்களுடைய அக்கா பையன் அவர் டிடிவியவே ஜீரணிக்க முடியலை. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த துரோகியாக கூட நீங்கள் தானே ஆக்சுவலாக ஓபிஎஸ் அம்மாவுக்கு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து கண்ணில் காமிச்சதே அன்னைக்கு டிடிவி தான். அவர் வந்து டிடிவிக்கும் உண்மையாக இல்லை, உங்களுக்கும் உண்மையாக இல்லை, கட்சிக்கும் உண்மையாக இல்லை. வடை போட்டுக்கிட்டு இருந்ததை டீ கடைக்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து சேர்மன் ஆக்கி, எம்எல்ஏ ஆக்கி, முதலமைச்சராக்கி, கட்சியினுடைய பொருளாளராக்கி, அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் முதலமைச்சராக்கி, அகைன் மறுபடியும் இணை பொதுச் செயலாளராக்கி, எல்லா அந்தஸ்தும் கொடுத்த ஒரு கட்சியில் பண்ணுனது பூரா துரோகம். ஆனால் அவர் என்ன கேட்குறார், நான் என்ன தவறு, பொது வெளியில் ஒரு கேள்வி கேட்குறதுக்கே ஒரு நியாயம் வேணும். உதாரணத்திற்கு நான் போன தடவை அன்னை உதயகுமாரை எதிர்த்து நின்னேன். இந்த டைம் வந்து இவருக்கு நீ எப்படி போய் அவரை வந்து நியாயப்படுத்தி ஓட்டு கேட்பேன்னு என்னைய கேள்வி கேட்குறாங்க. இதுக்கே நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன். ஆனால் அவர் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நானோ என்னோட வாரிசுகளோ நாங்கள் என்ன தவறு செய்தோம்னு அவர் கேட்குறாரு. அதை நீங்கள் மேடையில் நியாயப்படுத்துகிறீங்க. இதில் தயவு செய்து நீங்கள் நல்லது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 2021 எலெக்ஷனில் ஒரு கால் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும். அதர்வைஸ் இதெல்லாம் எதுவுமே வேணாம்டா, நான் ராஜமாதாடா, அதிமுக கட்சியினுடைய ராஜமாதா. அவர் அண்ணன் எடப்பாடி சிஎம்மாக இருக்கட்டும், அண்ணன் டிடிவியை கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓபிஎஸ் ஏன் வெளியே போனார், ஏன் தர்ம யுத்தம் நடத்தினார், ஏன் அவர் வந்து இதுவரையும் எதிர்த்து செயல்பட்டது உதயசூரியனை எதிர்த்து செயல்படலை, கை சின்னத்தை எதிர்த்து செயல்படலை. அவர் எதிர்த்து செயல்பட்டது அனைத்துமே ரெட்டையில எதிர்த்து தான் செயல்பட்டிருக்காரு. அதுக்கு அவர் கேட்டால் என் பக்கத்து வீட்டு நாய் வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எய்த்து வீட்டு கண்ணுக்குட்டி வந்து என்கிட்ட சொல்லிச்சு, நான் அதனால தான் நின்னேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், 1.0 தர்மயுத்தம், 2.0 தர்மயுத்தம், இப்போ 3.0ன்றாரு. அதற்கும் சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த, அதாவது நான் வந்து தனிப்பெருன அரசியல் பேசினாலும் கூட அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து அதிமுகவினுடைய தலைவர். அந்த அம்மா வந்து சுத்தமான இந்து, நான் வந்து சுத்தமான பாப்பாத்தின்னு ஜாதியை சொல்லிக்கிட்டவங்க. நான் வந்து சுத்தமான இந்து. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாமான விட அயோத்தியில் கட்டாமல் அப்புறம் ஆப்கானிஸ்தானில் கட்டுவாங்களா வெண்ணைங்களா அப்படின்னு கேட்ட, தைரியமாக கேட்ட ஒரு இந்து பிராமண பெண்மணின்னு சொல்லிக்கிட்டது மாதிரி நான் அந்த அம்மா வந்து ஏன் இந்தியா மொத்தமும் தமிழ்நாடு மொத்தம் பிரமிப்பாக பார்த்தது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சங்கராச்சாரியாரவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கலைஞரவே அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்கள் எந்த இடத்துலையும் நியாயமான பேச்சு பேசினவங்க. தேசப்பற்று, அதாவது பிரிவினைவாதம்ன்றது வந்து அதிகமாக பேசப்படுற தமிழ்நாட்டில் அவங்க உயிரோடு வந்த வரையும் தமிழ் தேசியம்னு ஒருத்தர் கூட பேசியிருக்க மாட்டேன். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை, பூரா பேரும் டப்பா வாய் பூரா பேருமே அப்படின்னு சொன்னாவே அடங்கி இருந்தவங்க வைக்க எல்லாரையும் மொத்தமாக போட்டு ஒரு சட்டிக்குள்ளே போட்டு மூடி பாக்ஸில் வச்ச அந்த அம்மா அவரோட தைரியம். அதே மாதிரி தேசப்பற்றுன்றது அட் இன் எனி காஸ்ட், இந்தியாவினுடைய நலன்மே முக்கியம், இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டின் நலன் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு பேசுனதுனால தான் அந்த அம்மாவை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கும் பிடிச்சிச்சு, ஒட்டுமொத்த கிறிஸ்டினுக்கும் பிடிச்சிச்சு, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பிடிச்சிச்சு. மக்கள் அனைவரும் நீங்கள் பூரா பேருமே அந்த அம்மாவை நடிகைன்ற கோணத்தில் அசிங்கமாக பேசுனாங்க. பூரா பேருமே அம்மானு சொல்கிற லெவலுக்கு மனசார சொன்னாங்க.
எனக்கு நான்லாம் எங்கள் அம்மா செத்தப்ப எப்படி எழுதணும் அதே மாதிரி ஜெயலலிதா செத்தப்ப எழுதிருக்கேன். அதே மாதிரி நான் பெண்களில் சொல்கிறது, எங்கள் அக்கா செத்தப்ப தான் எனக்கு அந்த மனசு வலிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒருத்தருக்குமே, நான் ஒன்றும் கட்சிக்காரன் கிடையாதுல்ல, அந்த மாதிரி மருது சேனைன்றது எவ்வளவு தான் தனிப்பேரின அரசியல் பேசலாம், நாங்கள் கல்லர் மறவர்களுடைய உரிமைகளையோ மாற்று சமூகம் எங்களோட நட்பு சமூகத்து உரிமையெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. சசிகலா என்ற பெண்மணியால் முக்குலத்தோர் சமுதாயம் முக்குலத்தோர் சமூகம், அதை 10 அமைச்சர் 8 அமைச்சர் இருந்திருப்பாங்க, 10 50 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, இவங்களை தவிர்த்து சமூகம் அடைந்த நன்மைன்றது ரொம்ப கம்மி. ஆனால் ஜெயலலிதான்றவங்களால அவங்க வந்து ஆக்சுவலாக நான் வந்து தேவர் விட்டு பொண்ணுன்னு சொன்னது உங்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு உங்களால் எந்த காலகட்டத்திலையும் பயன்படவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அமைதியாக இருக்க மட்டும்தான் உங்களால். இப்போ உங்கள் பின்னாடி நிற்கிற ஆட்கள் பூராமே பணம் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஐஎஸ் போலீஸ் சொல்லிடும், எஸ்பி போலீஸ் சொல்லிடும், இந்த அம்மா வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. எங்கேருந்து, அதாவது ஆர்கானிக்காக கூட்டம் வரணும். இப்போ விஜய்க்கு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்கானிக்காக கூட்டமாக வரணும். அப்படி கூட்டம் வந்தால் மட்டும்தான் நம்ம நீங்கள் வந்து இப்போ இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 பேர் உங்களுக்காக கண்ணீர் விடணும். உங்கள் குடும்பத்தாளுகளே, நீங்களுமே குடும்பத்தாளுகளுக்கு தான் கெடுதல் பண்ணுறீங்க. டிடிவின்ற இவ்வளோ பெரிய ஒரு இமேஜ், அவரை வந்து இப்போ போய் இதுதான் அரசியலுக்கு இப்படி தான் இருந்தாகணும். நீங்கள் பூரா பேருமே கத்தி கம்பு அருவாளோடு பின்னாடி நிற்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறார், நீங்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறீங்கன்னு நினைக்கிறார். கிடையாது, நீங்கள் அவரை வெட்டுறதுக்கு தான் நிற்கிறீங்கன்றது அவருக்கு லேட்டாக புரிஞ்சதுனால ரைட் ஓகே ரைட் இவர் கூட ட்ராவல் பண்ணுவோம். அவர் தான் 5 வருஷம் கட்சி 4.5 வருஷம் ஆட்சியாண்டுட்டார், 5 வருஷம் கட்சியை நடத்திட்டார். அடுத்த ஸ்டேஜ்ன்றது அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிறார். எல்லா விதத்தையும் டோட்டலாக வந்து இனிமேல் அந்த விஷயத்தையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்கிட்ட நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா எங்களுக்கு அகமுடையர்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்றதே நிஜம். கல்லர்களுக்கு நீங்கள் செஞ்சதுமே கெடுதல் செஞ்சிட்டீங்க. அவங்கள எல்லாருமே பொறாமப்பட்டு பார்க்குற லெவலுக்கு ஒரு வேலை பார்த்துட்டீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. சமூகத்திற்கு பண்ணக்கூடிய இடைஞ்சல், இப்போ ஓபிஎஸ் ஏன் அனாதை ஆகிட்டார் பார்த்தீங்களா, சமூகத்திற்கு தெரியாமல் கூட தப்பு பண்ணக்கூடாதுன்றாங்க. பிரபல கல்லர்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப செல்வாக்காக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர அவங்க கொண்டாடி கும்பிடுவாங்க. அவங்க 5 வீட்டு சாமி 7 வீட்டு சாமியை கும்பிட்றாங்க பாருங்க. அப்படி கும்பிட்ற மாதிரி தேவரை கும்பிட்றாங்க, உண்மையாக கும்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆகுது. அவங்க அந்த தேவரை வந்து பொய்யா தூக்கிக்கிட்டே தெரிஞ்ச பூரா தோற்று போயிட்டேன். அது மாதிரி மருதுபாண்டியர்களை பொய்யான விஷயத்தில் சொல்லக்கூடிய எல்லாரும் தோற்று போயிருக்காங்க. அல்லது அவங்களோட பெருமைகளை மறைக்கக்கூடியவங்க எல்லாமே இன்றைக்கி இல்லாட்டினா நாளைக்கு தோற்று போயிடுவாங்க என்று சொல்கிறது மாதிரி, நீங்கள் இந்த சமூகத்தில் பிறந்த பெண், இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு செஞ்சுருக்கீங்க. சும்மா வீட்டில் இருக்கிற நேரத்தில் பொழுது போகாமல் இங்கே வந்துட்டு ஒரு வேலை பார்த்து கெடுதல் பண்ணாதீங்க. இந்த கூட்டணின்றது வந்து முடிவாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதில் வந்து சிலருக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வர்றதுனால சிலருக்கு சீட்டு கிடைக்கும். அண்ணன் டிடிவி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதாவது இவங்க கடைசி வரையும் டிடிவி இப்படி, அதாவது சீமான் அப்படி இருக்கலாம். சீமான மாதிரியான ஆட்கள் வந்து எந்த வித அவங்களுக்கு தேவை வந்து கலெக்ஷன் மட்டும்தான், அவங்ககிட்ட பணம் கிடையாது. டிடிவி அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு செட்பேக்கு நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை. இந்த அரசியலில் அவரை நம்பி இருக்கவங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சில முடிவுகள் எடுத்துகிட்டே ஆகணும். எவ்வளோ பெரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழனுடைய பேரே இன்றைக்கி சிதம்பரத்தில் அவருடைய வம்சாவளியில் அவரே சோழ பேரரசு இளவரசராய், சோழ பேரரசு இளவரசராக இருக்கார். பாண்டிய பேரரசு இளவரசர் எங்கிட்ட ஒரு இடத்துல இருக்கார். சேர பேரரசுன்றது எல்லாமே மறைவின விஷயங்கள் தான். இன்னைக்கு பேரரசனாக இருக்கவே நாளைக்கு கெட்டு போய் சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கி மறுபடியும் எமர்ஜாய் வெளியில் வர்றதுக்கு உண்டான காலங்கள் கனியும். அதுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணாங்க. சசிகலா அம்மையார் என்பவர் முன்ன எப்படி சமூகத்திற்கு பலம்னு நினச்சாங்களோ இப்போ நீங்கள் மிகப்பெரிய பலவீனம். இந்த சமூகத்தினுடைய அரசியல் அங்கீகாரத்தை உங்களை வச்சு கெடுத்து விட்டுருவாங்க. தயவுசெய்து அது செய்யாதீங்க. தமிழக அரசியல்லையும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திலையும் பெரும்பங்கு வகித்தது வந்து கல்லர் மறவர் ஆக முடியாது. இவங்க வந்து மிலிட்டன்ட் கேஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்றைய வாக்கு வங்கி அரசியலில் வாக்கு போடுற சமூகம்னு சிலர் இருப்பாங்க, வாக்கு வாங்கி கொடுக்குற சமூகம்னு சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமூகத்திற்கு உண்டான அரசியலுக்கு நீங்கள் பயன்பட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்கீங்கல்ல கமுதியில் கோட்டைமேடில், அங்கேருந்து நடக்கிற தூரம் தான் பசும்பொன் தேவரோட அந்த சமாதி இருக்கிற இடம். அந்த பசும்பொன்னோட அதை வந்து அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. நீங்கள் அங்கே கூட போகல. நீங்கள் உங்களோட அரசியலில் எங்கே ஃபெயிலியர் ஆகிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி பேச போகும்போது வேலுநாச்சியார் என்பவர் மருதுபாண்டியர்களால் தான் வேலுநாச்சியார் என்பவரே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சார். ஏன்னா முத்துவடுகநாத தேவருக்கு வந்து 4 மனைவிகள், 4 மனைவியில் ஒருத்தங்க வேலுநாச்சியார். அந்த வேலுநாச்சியாரை வந்து மருதுபாண்டியர்கள் தூக்கி பிடிச்சி தோளில் வச்சு ஒசரம் காமிச்சு போரிட்டு வெற்றி பெற்று மறுபடியும் சீமையை அடமானத்துலேருந்து மீட்டு அவங்கள மன்னராக்குனது வந்து மருதுபாண்டியர்கள். நீங்கள் சொல்ல போகும்போது நானே ஹைதராபாத் அலிகள்ன்றீங்க, ஹைதர் அலின்னு கூட உங்களால் சொல்ல தெரியல. அதனால் வரலாறு உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து ஜெயலலிதா கிடையாது, நீங்கள் வந்து சசிகலா. அது முதல்ல உங்களுக்கு அது தெரியணும். நீங்களாம் எதையாவது ஒரு கற்பனை பண்ணிவிட்டு கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியில் சொன்னால் அது டிடிவி மட்டும்தான். அந்த டிடிவியை தவிர்த்து வேறு யார் நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட அரசியலுக்கு வந்து மூளை வந்து முன்னாடியும் பின்மண்டையிலே மூளை இருக்கணுமா, முட்டியில் மூளை இருக்கவையெல்லாம் அரசியலுக்குள்ள வரவே முடியாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து தமிழக அரசியலில் அதில் எஸ்பெஷலி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் முக்குலத்தோருக்கு நல்லது பண்ணுறேன்ற ஒரு மாயையில் கொண்டு வந்து நீங்கள் இப்போ செய்கிறீங்கல்ல, இவை அனைத்துமே வந்து பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கு கிடையாது, சமூகத்திற்கு. முக்குலத்தோர் சமூகமே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படும். இன்றைக்கி அவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன்ட்ட போய் அன்னை டிடிவி உட்காந்துருக்காரு. டிடிவியினுடைய பிம்பம் என்பதே முக்குலத்தோர் அரசியலில் உள்ள ஓட்டு வங்கியினால் நம்ம தோற்றுட்டோம். இப்போ வந்து டிடிவி என்ன பண்ணோன்னா, நீங்கள் டிடிவிக்கு தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க, அதை செய்யாதீங்க. நீங்கள் டிடிவிக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் முக்குலத்தோருக்கு உண்டானதாக சமுதாயம் என்ன மாற்று சமூகங்களும் அரசியல் கட்சிகள் என்ன நினைக்க, இவங்க அவ்வளோதானா டுபாக்குரா முக்குலத்தோர்னு இவங்க பாரா என்ன மாதிரியான பிம்பத்தை காமிச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் பேசப்படுற மாதிரி வந்துடும். எங்களுடைய அரசியல் இப்போ நான் மருதுசேனை சார்பாக நான் பேசக்கூடிய தலைவர்கள் அரசியல் கட்சியில் எல்லா இடத்துலையுமே எங்களோட இருப்பை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். நாங்கள் இருக்கோம்டா, நாங்கள் தான்டா பெரும்பான்மை. இதை சேர்க்கறதுக்கே எங்களுக்கு நாக்கு தள்ளுது. டுமுக்குன்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் சார் நடுவில் ஸ்க்ரீனை கிளிக்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. நன்றி.